தமிழ் சினிமாவுடைய போக்கையே மாற்றி மாபெரும் மூத்த இயக்குனரான இயக்குனர் இமயம் பாரதிராஜா உடல்நலக் குறைவு காரணமாக சென்னையில உள்ள தன்னுடைய இல்லத்துல இன்று காலமாகியிருக்காரு. தேனி மாவட்டம் அல்லி நகரத்துல சின்னசாமி அப்படின்ற பெயருடன் பிறந்தவர் இவர். 16 வயதினிலேயே திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானார். கிராமிய கதைகளுடைய இமயமாக போற்றப்பட்ட இவர் முதல் மரியாதை, வேதம் புதிது உள்ளிட்ட திரைப்படங்களுக்காக 6 தேசிய விருதுகளையும் மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருதையுமே பெற்றிருக்காரு. ரஜினிகாந்த், கமலஹாசன், ஸ்ரீதேவி போன்ற முன்னணி நட்சத்திரங்களை இயக்கியதுடன் கார்த்திக், ராதிகா உள்ளிட்ட பலரை திரை உலகிற்கே அறிமுகப்படுத்திய பெருமை இவருக்கு உண்டு. இயக்குனராக மட்டுமல்லாமல் பல படங்கள்ல நடிகராகவுமே முத்திரை பதிச்சிருக்காரு. சமீபத்துல தன்னுடைய ஒரே மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்களுடைய மறைவால ஏற்பட்ட பெரும் மனவேதனையும் இவருடைய உடல்நல பாதிப்பிற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்கார். ஒரு மாதம் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் இல்லத்தில கண்காணிப்பில் இருந்த இவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காராம். அவருடைய மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகமும் ரசிகர்களுமே கண்ணீர்ல மூழ்கி போயும் இருக்காங்க. ஆகையால இவருக்கு பலருமே நேரில் சென்று அஞ்சலி செலுத்தி வர வேளையில பிரபல நடிகரும் கார்பந்தய வீரருமான அஜித்குமார் அவர்கள் சற்று முன்னர் பாரதிராஜா அவர்களுடைய உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலியுமே செலுத்திருக்காரா. சமீபத்துல தான் பாத்தீங்கன்னா நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய அம்மாவான மோகினி மணி அவர்கள் மறைவுற்றாங்க அப்படின்ற தகவல் வெளியாச்சு.